ராஜியோட அப்பா நகை என்னாச்சுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்காம விடுறதா இல்லையாட்டுக்கு. அதனால தான் ராஜியோட அம்மாவை கூட ரொம்பவே திட்டாங்க. நீ நகையை வந்துட்டு உங்கள் அண்ணன்கிட்ட தான் கொடுத்தியா இல்லை வேற எவங்கிட்டையாவது கொடுத்துட்டியா, ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதுனால மற்ற 2 பேரும் வந்துட்டு சப்போர்ட் கேட்டாங்க. ஓஹோ, நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக இவன் மட்டும்தான் தனியாக ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு. அப்போ உங்கள் 2 பேருக்கும் தெரியாமல் இவ எதுவுமே பண்ணல. அப்போ கண்டிப்பாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் 3 பேருமே வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ராஜியோட சித்தியால் பொறுக்கவே முடியல. வேற வழியே இல்லை, உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்க யாருக்காகவும் கொடுக்கல, உங்கள் பொண்ணு ராஜிக்காக தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற உண்மையை சொன்ன உடனே அவரால் தாங்கிக்கவே முடியல. அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜியோட சித்தப்பா வந்துட்டு அவங்க மில்லில் வேலை செய்கிற மேனேஜர் வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு யார் வீடும் இல்லைங்க, நம்ம ராஜி டியூஷன் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க வீடு தான். அங்கே வந்து அந்த இடத்துல ராஜியை பார்த்தோன்னா இன்னுமே ஷாக் ஆகிட்டாங்க. உன்னை நாங்கள் எவ்வளோ ஆசையாக வளர்த்தோம், செல்வாக்காக வளர்த்தோம், இங்கே என்னடான்னா நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்கிட்ட நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட நிறுத்தலைங்க, நேராக வீட்டுக்கு போயிட்டு ராஜியோட அப்பாக்கிட்டையும் போட்டு கொடுத்துட்டாங்க. 2 பேரும் வெளியில் வந்து நம்ம பாண்டியனை வந்துட்டு ஜாடமாடையாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியனுக்கு கோவம் வந்துடுச்சு. அவர் சும்மா இருப்பாரா, அவரும் பதிலுக்கு திட்ட ஆரம்பிக்க சண்டை ரொம்பவே பெருசாக போயிடுச்சு. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்பி அந்த காசில் சாப்பிட்ற குடும்பம் நாங்கள்லடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட சித்தப்பாலாம் திட்டுறதை கேட்ட உடனே ராஜிக்கு ரொம்பவே பயம் வந்துடுச்சு. மீனாக்கா என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா, இப்போ கண்டிப்பாக ஒரு சண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கோடு நிற்கிறாங்க. இத்தோட எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.